இடம் தென்னந்தனியே வந்தாய் என்கிறதே தோள் சாய்ந்து அடிவான் சுருட்டி இருப்பாய் இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதல் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்புறம் ஒரு வீடியோ வாங்க நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். அதேமாதிரி நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். வாங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெஸ் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மார்க் ப்ரெஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண சொல்ல நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணனே நான் வந்து டெலிகிராம் தான் நான் வந்து லிங்க் தந்திருப்பேன். லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்துருக்கு. அதுக்கான பாஸ்வேர்டு நான் வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து புக் மார்க் ப்ரெஸ் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணோடனே இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ப்ளூ கலர் ஒரு ஆடியில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு லைட் ப்ளூ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தா எஃபெக்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற பிக்சல் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட் ஒரு இமேஜ் 96 டேஸ்னு கரெக்டாக அந்த பிக்சல் நீங்கள் வந்து யார் இமேஜ் எடிட் பண்ண பாருங்களோ இமேஜ் நீங்கள் கரெக்டாக அந்த பிக்சல் நீங்கள் வந்து கிராப் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து பெட்டராக ஷார்ட்டாக பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். சிம்பிளாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பிக்சல் வந்து இமேஜ் கிராப் பண்ணலாம். நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே இதே மாதிரி எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டார்டிங் வரையும் இல்லை எண்டு வரைக்கும் ஃபுல்லாக செட் பண்ணிருப்பேன். மேலே அதே மாதிரி சிசி நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் அதே நான் சொல்கிற பிக்சலை மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நீங்கள் பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தாங்க 9/16 சைஸ் இருக்குது. அந்த சைஸ் இங்கே இருக்கிற செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பிக்சர் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ நீங்கள் வந்து மேக் பண்ணுறோம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வேணுன்னா அதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண வந்திருப்பேன். கப்புள்ஸ் இமேஜ்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கப்புள்ஸ் இமேஜ்லாம் கிடச்சிடும். நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணே வருவேன். நான் சில நிறைய இமேஜ் வந்து ரீப்ளேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய உங்களுக்கு இமேஜ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். கரெக்டாக இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆட் இமேஜ் பார்த்தா உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இங்கே மேலே செட்டிங் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த பிக்சல் வந்து உங்களுக்கு வந்து கிராப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகி கிராப் ஆகிடும். கிராப் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே சேவ்னு கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. மென்ஷன் ஆகணும்னா க்ளோஸ் கொடுத்து பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இப்போ எங்கே வந்து நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற கலர் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் இந்த அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா இமேஜுமே நீங்கள் லாஸ்ட் ஒரு இமேஜ் இதே ஸ்டெப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட்டோட அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணது அவசரம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ண சொல்லி பார்த்தா ஐ ஆப்ஷன் பார்த்தா ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப ஐயாக இருக்குன்னா இங்கே வந்து லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த கிராமா இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிக்சல் வந்து குறைக்க சொல்ல நீங்கள் வந்து பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம் இல்லை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1139 கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.